अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கிருபையால் ஷேகுமார்களுடைய வரலாறுகளில் ஹஜரத் ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்றை பார்த்து வருகிறோம். எஜமான் அவர்கள் சொல்லுவார்கள், வணக்கங்களில் மேலானது தொழுகை. அல்லாஹு தஆலா மிக அதிகம் விரும்பக்கூடிய ஒரு அமல் தொழுகை. எந்த அளவு தொழுகையில் அல்லாஹை நெருங்குகிறானோ ஒரு மனிதன், மற்ற வணக்கங்களில் விட அதிகமாக தொழுகையில்தான் அல்லாஹை நெருங்குகிறான். அது முஃமின்களுக்கு மிஅராஜ் என்று மார்க்கத்தின் தூண், அதுவும் ஜமாத்தாக தொழுவது வாஜிப் என்று எஜமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடியவர்களிடம் ரொம்ப அவசியமானது தொழுகை. இதில் ரெண்டு வகை அலட்சியங்கள் இருக்குது. ஒன்று, முரீது வாங்கிடுறார், அல்லாவுடைய திக்ர் ஃபிக்ருகள்லாம் செய்கிறார். ஒருத்தர் தொழுகையில் ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க. திக்ரெலாம் இருக்கும், தாலீம் நடக்குது, முதாக்கரா, திக்ரு மஜ்லிஸு, அதெல்லாம் முராக்கபா செய்கிறோம், அது செய்கிறோன்ட்டு தொழுகையில் அலட்சியமாக இருக்காங்க. அலட்சியத்தினால் விட்டு விட்டு தொழுகக்கூடியவர்கள் சிலர், அப்படியே தொழுதான் ஜமாத் இல்லாமல் தனியாக தொழக்கூடியவர்கள், இது ஒரு சிலர். ஒரு சிலர் ஆன்மீகத்தில் உச்சகட்டமாக ஆகிட்டால் எங்கள் மேலே தொழுகையே கடமை இல்லை, நாங்களாம் தொழுகையெல்லாம் விட்டு அப்பாற்பட்டுட்டோம், வல்லதீன் ஹும்ஃபி சலாத்திஹிம் தாஇமூனில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் அதாவது எங்கள் 24 மணி நேரம் தொழுகை தான், தனியாக தொழுகை தேவையில்லை, இப்படி ஒரு சிலர் கிளம்பியிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் நாங்கள் ஆன்மீகத்தில் உச்சகட்டமாக அடைஞ்சு லா அப்த வலா ரப்ப அந்த நிலைக்கு போயாச்சு, அல்லாஹோட கலந்தாச்சு, ஃபனா ஃபில்லா. இப்போ நாங்களாம் நான் ஆபிதோ மாபூதுங்கிற வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு. யார் யாருக்கு வணங்குறது, அதனால் நாங்கள்லாம் வணங்க தேவையில்லை. யகீன் தாமாயிடுச்சான். என்ன யகீன் தாமாயிடுச்சு, இவர் தான் ஹக்குன்னு தெரிஞ்சு போச்சு. வஅபுத் ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யகீன், யகீன் வர வரைக்கும் அல்லாஹ் வணங்குன்னு தான் சொன்னான் அல்லாஹ் தஆலா. இப்போ யகீன் ஆயிடுச்சு எங்களுக்கு. என்ன யகீன், நாங்கள் தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் நாங்கள். நஊது பில்லாஹ். கியாமத்துனா அல்லாஹ் கொண்டு போய் எல்லாம் அவனே எல்லாம் அவன் செயலே தானே சொன்ன, நீ நான் தான் அல்லாஹ், அவன் தான் நான், இந்த நரகமும் நான் தான், போ உள்ளே போட்டு திணிச்சு விட்ருவான். அந்த அம்லா என்ன ஜஹன்னம, நரகத்தை எல்லாத்தில் போட்டு நிரப்பி விடுவான். நரகத்துலேயும் நான் தான் செல் அப்படின்னு. யார் இல்லைன்னு சொன்னால் நரகம் அல்லாஹ்வுடைய தஜல்லிகள் ஒரு தஜல்லி தான், எல்லா காயினாத்தும் அல்லாஹ்வுடைய தஜல்லிகள் ஒரு தஜல்லி தான், அல்லாஹ்வுடைய உஜூதை கொண்டு தான் காட்சி அளிக்கிறது. ஆனால் இந்த ஞானத்திலே உச்சகட்டமாக யாரும் அடைய முடியாத உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க 5 நேரம் தொழுகிறாங்க ஜமாத்தா, அவர்கள் தடி ஊண்டி கொண்டு வந்து தொழுகிறார்கள். முடியாத பட்சத்தில் 2 சஹாபாக்களுடைய தோள்களில் கை போட்டு வந்து தொழுகிறார்கள். இப்படியெல்லாம் எஜமான் தொழுகும்போது நான் உச்சக்கட்டத்தை அடைச்சிட்டேன், தொழுகையெல்லாம் அலட்சியமாக இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் ஷேഖே கிடையாது. ஒரு மனிதர் என்னிடத்திலே வந்தார், ஒரு ஊரை சார்ந்தவர். எனக்கு ஒரு ஷேக் இருக்கிறாங்க, அந்த ஷேக்கிடத்தில் ஞானங்கள் எனக்கு அதிகமாக கிடைக்கவே இல்லை, அதனால் நீங்கள் எனக்கு பையத்து கொடுத்து சேர்த்துக்குங்கன்னு சொன்னாங்க, உங்கள் முறிதாக சேர்த்துக்குங்கன்னு சொன்னார். அந்த மாதிரிலாம் மாறக்கூடாதுப்பா, ஒரு ஷேக்கை பிடிச்சா வாழ்நாளில் அவங்க தான் ஷேக். அவர் ஷரீஅத்துக்கு பின்பற்றி முழுமையாக தரீகத்துடைய ஞானங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மகானாக இருந்தாங்க என்றால் அவரை தான் பிடிச்சிக்கணும். இவர் எனக்கு நேர்வழி காட்டுவார் என்ற நம்பிக்கையில் தான் அவரை கைப்பிடித்திருப்பீர்கள், அப்புறம் நீங்கள் அவரை விடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அவர் பேசாமல் போயிட்டார். சிறிது காலத்துக்கு பின் சொன்னார்,
என் ஷேக் என் வீட்டுக்கு வந்தாங்க. வந்து ஓரிரண்டு நாட்கள் தங்கியிருந்தார்கள். பள்ளிவாசலுக்கும் போகலை, வீட்லேயும் தொழுகலை. நிஜமாலுமா அப்படின்னு. ஆமாம், வீட்டிலையும் அவன் தொழுவதில்லை. எங்கள்கிட்ட தான் தாலீம் செய்வாங்க, பயான்லாம் செய்வாங்க, ஆனால் தொழுவதெல்லாம் மாட்டாங்க. இப்போ நான் கேட்டேன் தொழுக அப்படின்னு சொல்லி. நீங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கெல்லாம் அது கடமைப்பா. நாங்கள் அந்த மக்காமெலாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ 24 மணி நேரமும் நாங்கள் தொழுது தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அவர். இப்போ நான் சொன்னேன், அவர் பேர் ஷேக் இல்லை, அவர் பேர் ஷைத்தான். உடனடியாக அவருடைய தௌபா செஞ்சு அவருடைய முரீதை விட்டு விலகிங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பின்னாடி அவர்கிட்ட அது வரைக்கும் வேணாம் பிடிச்சிருங்கன்னு சொன்னேன். இப்போ தொழுகையே இல்லையோ, ஒரு ஷேக் அல்ல, ஷைத்தான் அவர் பேர். என் ஷேഖனை சொன்னாங்க, ஒரு ஷேக்குடைய முரீது வந்து என் ஷேக்காரை பார்த்துருக்குறாங்க. ஏன் உங்கள் ஷேக்கு தொழுகிறது இல்லைன்னு சொன்னாங்க. ஆமாம், தொழுகிறது இல்லை. ஏன் தொழுகிறது இல்லை? எல்லாமே கல்வி. நாங்கள்லாம் நீங்களாம் வெறும் ஜிஸ்மன் தொழுதுட்டுருக்குறீங்க. உடல் தொழுகிறது, உள்ளமோ ஊர் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. தில் சர் சஜிதேமே தில் தகாபாசி மீன் உருதுல பழமொழி சொல்லுவாங்க. உங்கள் தலை கீழே வைத்து விட்டு உள்ளமோ ஊர் மேய்ந்து கொண்டு இருக்கிறது, உலகத்தை சுற்றி கொண்டு இருக்கிறது. இதுக்கு பேர் ஒரு தொழுகையா? இப்படி ஒரு தொழுகை நமக்கு தேவையா? அதனால் அதெல்லாம் விட்டோம். நாங்கள் இப்போ எல்லாமே கல்வியில் தான். நாங்கள் உள்ளத்திலேயே ஒது செய்வோம். தெரா சாத்து ரஹ்னா மேரா ஒது, பெரியவங்க சொல்லியிருக்காங்கள்ல, அதெல்லாம் இவனுங்க எடுத்துக்கிறாங்க ஆதாரமாக. உன்னோடு இருப்பது தான் எனக்கு ஒது. தெரா சாத்து ரஹ்னா மேரா ஒது, தெரி யாது மேரி நமாஸ், உன் நினைவில் கழிப்பதான் என் தொழுகை. இது பெரியவங்க அவங்க தன் கைஃபியத்தில் அவர்கள் தொழுகையாளிகள் 5 நேரம் தொழுதுட்டு சொன்னாங்க. அவங்க நமாஸை தாய்மை பற்றி இவங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு எங்களுக்கு தொழுகையே தேவையில்லைன்ட்டாங்க. கேட்டால் தில்கி நமாஸ் படுத்தே ஹம்தோம். இப்போ சர்க்கார் கேட்டாங்க, அப்போ போய் சொல்லுங்கள், உள்ளத்திலேயே தொழுகிறார், உது செய்கிறார்கள், உள்ளத்திலேயே தொழுகிறார்கள். அப்போ அவங்க சொல்லுங்கள், உள்ளத்திலேயே உணவு நாஷ்டா சாப்பிட்டுக்கணும், வெளியே சாப்பிடக்கூடாது. இது ஜிஸ்மு சம்மந்தப்பட்டது. உள்ளத்திலேயே நாஷ்டா சாப்பிட்டுக்கணும், உள்ளத்திலேயே மதிய சாப்பாடு, உள்ளத்திலேயே நைட் சாப்பாடு, சாயா பிஸ்கட்டு கறி கோழி எல்லாமே உள்ளத்திலே சாப்பிட்டுக்கணும். கல்யாணம் உள்ளத்திலே முடிச்சுக்கணும், உள்ளத்திலே பிள்ளை எல்லாம் பெற்றுக்கணும். வெளியே எதுவுமே செய்யக்கூடாது. வெளியே காலையில் நாஷ்டா 2 இட்லி கொண்டு வான்னு சொன்னால் இட்லியாலே அடிக்கணும். இருந்தாலும் காலையில் ஃபஜர் தொழுவு சொன்னால் நாங்கள் எல்லாம் கல்புக்குள்ளே தொழுதுக்குவோம் உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் டீ கொண்டு வா, அது என்ன டீ? இட்லி கொண்டு வா, அது என்ன இட்லி? ஐயா, அதையும் கல்புக்குள்ளே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். மனசுக்குள்ளே இட்லி தசவூர் செஞ்சு மனசுக்குள்ளே அவங்க கடிச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இதுலேக்கே வெளியில் இட்லி கேட்குற இட்லி நினச்சா அப்போ எஜமா சொன்னதாக சொன்னாங்க சர்க்கார். உள்ளுக்குள்ளேயே சாப்பிட்டுக்கோ, உள்ளுக்குள்ளேயே எல்லா வேலையும் செஞ்சுக்கோ. அது வந்து தவறானது. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ். ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாய் செய்கிறார்கள். யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்கிறான், மா தகர்ரப இலைய அப்தி பிஷைஇன் அஃலலு மின் அதாஇ மஃப்தரல்து அலைஹி, நான் எதை அவன் மீது கடமையாக ஆக்கினேனோ அதை நிறைவேற்றுவதை விட வேறு சிறந்த வழி என் அடியான் என்னை நெருங்குவதற்கு கிடையாது. இதைவிட சிறந்த ஒரு வழியில் என்னை அடியான் நெருங்குவது கிடையாது. ஏன் சொல்லுங்கள்? அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அல்லாஹ்வை அடைவதற்கு மிகச்சிறந்த வழிகள் இருக்குமா இல்லையா உலகத்தில்? அல்லாஹ்வை அடைவதற்கு எத்தனையோ வழி இருக்குது. ஒரு 1000 வழி இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு 10 வழி ரொம்ப மிகச்சிறந்த வழி அல்லாஹ்வை அடைவதற்கு, ரொம்ப ரொம்ப சிறந்த வழி அப்படின்னு அந்த ஒரு 10 வழியை ஒரு பொறுக்கி எடுத்தான்னு வச்சுங்க. அல்லா தாலா பொறுக்கி எடுத்து இது அடியார்கள் செய்தால் சீக்கிரமாக நெருங்கலான்னு இருக்குது. இன்னும் 900 வழி இருக்குது. ஆனால் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு மிகச்சிறந்த வழின்னு ஒரு 10 வழி இருக்குது. இந்த வழியை பொறுக்கி எடுத்து இதை செய்யணும் எல்லாரும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்ல நினைக்கிறான். ஆனால் அவர்கள் செய்யலாம், அலட்சியம் செய்யலாம். அதனால அல்லாஹ் தாலா இது உங்கள் மேலே ஃபரதுன்ட்டான், இது கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும், இது நிச்சயமாக நீ செய்யணும். இதை தவிர மற்றது அது செய்வதும் செய்யாததும் உன் பொறுப்பு, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி கடமையாக்கிறது தான் ஃபராயிதுகள் தான். அல்லாஹ் நம்ம மேலே இதை எல்லாம் ஃபரலாக்கி வைக்கிறானோ அவைகள்லாம் அல்லாஹ்வை அடைவதற்கு உண்டான வழிகள், அல்லாஹ் தாலாவாக பொறுக்கி எடுத்த வழிகள். அதை விட்டுட்டு
வேறு வேறு வழிகளில் வந்து நெருங்குறேன், ஃபரலாக்கிறத விட்டுட்டு வேறு வழிகளில் வந்தால் ஒரு காலம் அல்லாஹை நெருங்க முடியாது. யார் ஃபரலை புறக்கணித்து விட்டு வேறு செயல்கள் மூலமாக நான் அல்லாஹ்வை நெருங்கினேன் என்று சொன்னால் அது இந்த ஷரியத்தை முஹம்மதியாவுக்கு உட்பட்டதல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழி அல்ல. பெஜமான் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை கொண்டு தான் அல்லாஹ்வை நெருங்குகிறான். ஹதீஸ்லேயும் அது மாதிரி நிறைய வருது. அக்ரபு மா யகூனுல் அப்து இலா ரப்பிஹியா அஸ்ஸுஜூத் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே இருப்பதற்கு மிக நெருக்கிய நிலை சஜிதாவின் நிலையாக இருக்கும். சஜிதாவில் இருந்தால் அல்லாஹ் தஆலாக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறான் அடியான். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டுக்குங்க, துவா செய்யுங்க, அல்லாஹ் தஆலா கபூல் ஆக்குவான் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் ஷரீஃபில் வருது. அதனால் தொழுகையை கொண்டும் தான், தொழுகையை வைத்து தான் ஒரு மனிதன் ஹக் தஆலாவின் பக்கம் நெருங்குகிறான். அல்லாஹ்வின் நெருக்கம் அதை கொண்டு தான் கிடைக்கிறது. புரிஞ்சுங்களா? அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க, அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பி ஹுவ சாஜிதுன் ஃபஅக்ஸிரு துஆ ரவாஹ் முஸ்லிம் ஷரீஃபில் ரிவாயத். ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமான நேரம் சஜிதாவிலே. அதனால் பெரியவங்கள்லாம் ஏதோ அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு சொன்னால் சஜிதாவில் தலையை வச்சு கேட்பாங்க. ஃபக்ஸிரு துவாவை அதிகமாக கேளுங்கள். இப்போ ஃபர்லான தொழுகையில் சுப்ஹான ரப்பியல் ஆலா தான் ஓதுறோம் சஜிதாவில். இப்போ அதுக்கு மேலே எதுவும் ஓத கற்றுக் கொடுக்குற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஃபிலான தொழுகையாக இருந்துச்சுன்னா நீ சஜிதாவிலேயே தலையை வைத்து நீ ரப்பனா ஆத்தினா கூட ஓதலாம். உனக்கு என்ன துவா வேணுமோ, குர்ஆன் ஆயத் ஹதீஸில் வரக்கூடிய துவாக்களை நஃபிலான தொழுகையில், அத்தஹியாத்தில், சஜிதாவில் நீயே ஓதலாம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா ஓதலாம். உனக்கு தேவையான ஒரு வஸ்து இருக்குது, யாரில் எனக்கு இந்த வீடு கூட அல்ல இந்த மாதிரி விஷயமா இருந்துச்சு, அதான் மனசுக்குள்ளே கேட்கலாம், வாயு சொல்லி கேட்கக்கூடாது. சஜிதா தலை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே அந்த துவாக்களை அல்லாட்ட கேட்கலாம். இதெல்லாம் எனக்கு காரியங்கள் லேசாக்கி வை ரப்பே அப்படின்னு வாய் சொல்லாமல் கேட்கலாம். அத்தஹியாத்துலேயும் கேட்கலாம். அத்தஹியாத் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹும்ம ஃபில்லி ஓதிட்டு நீ என்னென்ன துவாக்களோ நிறைய துவாக்கள் கேட்கலாம். எல்லா இடத்துல நிறைய துவாக்கள் கேட்கலாம். அரபியில் பெருமானா சொன்ன ஹதீஸில் வரக்கூடிய, குர்ஆன் வரக்கூடிய துவாக்கள் கேட்கலாம். உனக்கு தேவையானதுன்னா நீ மனசுக்குள்ளே கேட்கலாம். புரிஞ்சுங்களா? சரி. அப்போது எஜமான் அவர்கள் தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பெரியவர்கள், மகான்கள் எல்லோரும் தொழுகையுடைய ஜமாத்துடைய பாபந்தியில் 40 வருஷமாக ஒரு நாள் கூட ஜமாத்தை விட்டதில்லை. அப்படி தான் அவங்க பெரியவர்கள் அவுலியாக்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. இப்போ நம்ம ஜமாத்தை பாபந்தி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. புரிஞ்சுங்களா? அதனால் எல்லோரும் ஜமாத்தை பாபந்தி ஆகுங்க. இன்னும் எஜமான் அவர்கள் சொல்லுவார்கள், ஆன்மீக வழியில் நடக்கக்கூடிய சாலிக்கின்கள் முரீதுகளுக்கு தஹஜ்ஜத் தொழுகை ரொம்ப ரொம்ப கடமை. ரொம்ப அவர்களை அல்லாஹ் பக்கம் நெருக்கி வைக்கிறது தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை தான். தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகம் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் தஹஜ்ஜுடைய நேரத்தில். வந்து என் அடியார்களே, உங்களுக்கு என்ன தேவையோ கேளுங்க, பாவ மன்னிப்பு கேட்பவர் இருக்கிறார்களா, நான் மன்னிக்கிறேன். உங்கள் தேவைகளை கேட்பவர் இருக்கிறார், நான் தருகிறேன். ஒரு ஹதீஸ் வருது, அனல் மலிக்கு, நான் தான் அரசன், எது வேண்டுமான்ட்டு கேளுங்க. வருது தஹஜ்ஜுடைய நேரத்தில். வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்களை சொல்கிறாங்க. எனவே தஹஜ்ஜுடைய நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புகாரி முஸ்லீமுடைய ஹதீஸில் வருது, அபூ ஹுரைரா ரிவாயத் செய்கிறாங்க, இன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இலா சமாஇ துன்யா. ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தின் வானத்திற்கு இறங்கி வருகிறான். ஹீன எபுகா சுலுசுல் லைலில் ஆஹர், இரவுடைய கடைசி 3இல் ஒரு பகுதி மிச்சம் இருக்கும் நேரத்தில். இரவு 3ஆக பிரிச்சுங்க. ஒரு உதாரணமாக இரவுனா எப்போ இருந்து வரைக்கும்? மக்ரிப் இரவு ஆரம்பிக்குது. ஒரு 6:30 மணிலேருந்து எத்தனை மணிக்கு? காலையில் ஒரு 4:30 வரைக்கும். அப்புறம் சுபு சாதிக்கு வந்துடுது 4:30 மணிக்கு ஃபஜ்ர் பாங்க் சொல்கிற வரைக்கும். இப்போ எத்தனை மணி நேரம்? ஒரு 10 மணி நேரம். 6லேருந்து சூரிய உதயம் வந்து அது அது பகல். இரவு சுபு சாதிக்கு எப்போ நமக்கு ஃபஜ்ர் பாங்க் சொல்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க, 4:30 மணி. இடையில் 10 மணி நேரம். அதை 3ஆக பிரிங்க, குறைஞ்சது ஒரு 3.5 மணி நேரம்.
இப்போ 4:30 மணிக்கு ஃபஜ்ர் பாங்க் சொல்கிறாங்கன்னா கடைசி 3.5 மணி நேரம், 1:30 மணிலேருந்து 1 மணின்னு வச்சுக்கோங்க. இப்போது 1 மணி 1:30 மணிலேருந்து 4:30 மணி ஃபஜ்ர் பாங்க் சொல்கிற வரைக்கும், அதான் கடைசி 3இல் ஒரு பகுதி. இந்த நேரத்தில் ஹீன எபுகா சுலுசுல் லைலில் ஆஹிர், இரவின் கடைசி 3இல் ஒரு பகுதி மிச்சம் இருக்கும் நேரத்தில். இப்போ 1 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் ஏறத்தாழ. அப்போ அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு வருகிறான். முதல் வானத்துக்கு வரான்னா முதல் வானத்துலேயே அவன் தான் இருக்கிறான். இப்போ 7ஆம் வானத்துக்கு இறங்கி வரானா? அப்படி இல்லை. அல்லாஹ் நமக்கு நெருங்கி வருகிறான், நம்மோடு நெருங்குகிறான், அடியார்களோடு பேச நெருங்குகிறான். அடியார் என்கிட்ட பேசு, நெருங்கி வர்றேன், உன்னிட்ட தேடி வர்றேன் வா அப்படின்னு. நாம் யாரிடம் பேச நெருங்கி விளங்கி யாரிடம் பேச ஆசைப்பட்டு கொண்டிருந்தோமோ அத்தகைய ஒரு அமைச்சர் நேராக நம்ம வீட்டுக்கு வாசலில் கதவை தட்டி நம்ம வீட்டுக்கே வந்து உன்கிட்ட பேச வந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் தூங்கணும் அப்புறம் வாயா அப்படின்னா அது எப்படி அலட்சியப்படுத்துதான் நினைப்பாரா இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் தஆலாவே இறங்கி வந்து என்ன வேணும் அடியானே அப்படின்னு நிஜமாக நம்ம இடத்துல நெருங்கி வந்து கேட்கிறான். அப்போ நம்மளுடைய தேவைகளை கேட்கணும் எல்லா இடத்துல. அதனால தான் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாரேனும் இஷா தொழுகைக்கு பின்னாடி பள்ளிவாசலில் பேசியிருந்தால் அடிச்சு துரத்துவாங்க. போ போ அடியை போட்டு போ படு, இரவின் முற்பகுதியில் தூங்கிக்கொள், பிற்பகுதியில் இறைவனோடு கழித்துக்கொள் அப்படின்வாங்க. முற்பகுதியில் தேவையில்லாத பேச்சு பேசிக்கிட்டு இருக்காது, முற்பகுதியை தூங்கி கழித்துக்கொள், பிற்பகுதியில் இறைவனோடு கழித்துக்கொள். இப்போ சீக்கிரமாக இஷா தொழுதோன்னா 8 மணிக்கு இஷா 8:30 தொழுகிறோம்ல, அப்பே படுத்துடணும். ஹதீஸிலே வருது, இஷாவுக்கு முன்னால் தூங்குவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள், இஷாவுக்கு பின்னால் பேசிக்கொண்டு போய் தடுத்தார்கள். 8:30 மணிக்கு இஷா தொழுதா படுத்துடணும். உணவெல்லாம் அதுக்கு முன்னாடியே வச்சுக்கணும். அந்த காலத்தில் பழக்கம் அப்படி தான். எனவே எப்போ இந்த மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டு லைட்டு போட்டு இரவு பகலாக்குறாங்களோ அப்போ தான் மனுஷன் படுக்கிற டைம்லேயும் நம்ம ஆயிடுச்சு. இல்லைன்னா நைட்டு சிம்னி விளக்கு தான் கண்ணு குசு குசுங்கும். அதனால் பகல்லே படிக்கிறது ஓதுறது அதெல்லாம் பகலே வச்சுக்குவாங்க. மகரிப் பாங்க் சொன்னதோட உணவுகளை தயார் செய்து சாப்பிட்டுக் கொள்வார்கள். இஷா பாங்க் சொன்ன தொழுவார்கள், 8:30க்கெல்லாம் படுத்துருவார்கள். இரவு முன்பகுதியிலே தூக்கத்தில் கழிச்சுக்கணும். 8:30க்கெல்லாம் படுத்தோன்னு வச்சுங்களேன், 9 மணிக்கு மீறி போனால் 10, 11, 12, 1, 2 ஒரு 4-5 மணி நேரம் எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி தூங்க முடியுமோ இஷா தொழுத ஒன்று தூங்கிடுவாங்க. தடுத்தார்கள்னு ஹதீஸில் வருது, இஷா தொழுத பின் பேசுவதை தடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் போய் 1 மணி 2 மணிக்கு எந்திரிச்சிடணும். எந்திரிச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் குர்ஆன் திலாவத்திலையும் தொழுகையிலையும் அழுகையிலையும் இஸ்திக்ஃபார்லையும் திக்ரிலையும் முராகபாவிலையும் கழிக்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுதுனா படுத்துடுவாங்க, 1 மணி நேரம் கழித்து எந்திரிச்சிடுவாங்க. எவ்வளோ நேரம் தூங்கினார்களோ அவ்வளோ நேரம் அல்லாஹ் திக்ர் செய்வாங்க, திக்ரில் இருப்பாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் திரும்ப எவ்வளோ நேரம் திக்ர் செஞ்சால் அவ்வளோ நேரம் படுத்துடுவாங்க. திரும்ப 1 மணி நேரம் மறுபடியும் 1 மணி எந்திரிச்சிடுவாங்க. இப்படி இரவெல்லாம் தூங்கி எந்திரிச்சு அல்லாஹ் தஆலாவை திக்ர் செய்வார்கள். அது வச்சுக்கலாம். நிஸ்ஃபுல் லைல், இரவு பாதி நேரம் அல்லாஹ் திக்ரில் கழிப்பாங்க. இரவு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக. நாம் படுக்கிறதே 12 மணிக்கு படுத்து ஃபஜ்ர் பாங்க் சொன்ன பின்னாடி எந்திரிச்சு தொழுகும். இரவு தொழுகையை பற்றி இன்பம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஹதீஸில் வருது என்ன, யார் இரவுடைய முற்பகுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சில சஹாபாக்கள் இஷா தொழுது பின் யாராவது உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தாலீம் கேட்கணும், அதான் எந்திரிச்சு போ கதவை டப்புன்னு சாத்திடுவாங்களாம். உபய் பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள்லாம் யாரோ இஷா தொழுது பேச வந்தாங்கன்னா கதவை டப்புன்னு சரி போங்க காலையில் வாங்க, இப்போ பேச டைம் கிடையாது அப்படின்றவாங்க. அப்போ சாத்திட்டு படுத்துருவாங்க. இரவு முற்பகுதி தூங்கிட்டு பிற்பகுதியில் எந்திரிச்சிருவாங்க. நம்ம குறைஞ்சது ஒரு 2 மணிக்கு எந்திரிச்சாவது அல்லாஹ் தஆலாவே 4 வரைக்கும் இறை வழிபாட்டில் கழிக்கலாம். 1 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம், ஒரு அரை மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் இறைவனுக்காக கழிக்க வேண்டும். இப்போ முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். ஹீன எபுகா சுலுசுல் லைலில் ஆஹிர், இரவின் கடைசி 3இல் ஒரு பகுதி எஞ்சி இருக்கும் நேரத்து. யகூலு, அந்த அல்லாஹ் சொல்கிறான், மை யதுஊனி ஃபஸ்தஜீபு லஹு, என்னிடத்தில் யார் கேட்கிறானோ அவனுக்கு நான் பதிலளிக்கிறேன். வமை யஸ்அலுனி ஃபஉதீஹி, என்னிடத்தில் யார் தன் தேவைகளை முன்வைக்கிறான் நான் அதை தருகிறேன். மை யஸ்தக்ஃபிர்னி ஃபஅக்ஃபிர் லஹு, என்னிடத்தில் யார் பாவ மன்னிப்பு கேட்கிறானோ நான் அவன் பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அந்த நேரத்தில் எந்திரிச்சு இஸ்திக்ஃபார் செய்யணும். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வந்துங்களா? சில கிதாபுகள் தஃப்சீரில் எழுதுகிறாங்க,
ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அண்ணன்மாருங்க தான் செய்த தவறுக்காக வாப்பாட்ட மன்னிப்பு கேட்டாங்க. 2 பேரும் சேர்ந்த பின்னாடி வாப்பாவும் மகனும் மிஸ்ரில் சந்தித்து கொண்ட பின்பு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி சொன்னாங்கல்ல, பின்னால் உங்களுக்காக இந்த இடத்திலே நான் இஸ்திக்ஃபார் செய்வேன் அப்படின்னு சொன்னாங்களே. எதற்காக என்று சொன்னால் இரவின் கடைசி பகுதியில் சில கூறுகள், அதுவும் குறிப்பாக ஜும்மாவுடைய நாள் விடிஞ்சா ஜும்மா, அந்த மாதிரி ஜும்மாவுடைய நாளுடைய தஹஜ்ஜுடைய நேரத்தில் நிச்சயமாக துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரம். அதற்காகத்தான் ஒத்தி வைத்தாள். ஆயத்து வருதுல்ல, என்ன வருது? சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி, ரப்பிடத்திலே நான் அடுத்து இன்னும் கொஞ்சம் பின்னால் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்களே. இந்த நேரத்துக்காக ஒத்தி வைத்தார்கள் என்றும் கூறுகிறார்கள். அப்போ என்ன துவாக்கள் நமக்கு எதுவும் கோரிக்கை இருக்குதுன்னு சொன்னால் அந்த கோரிக்கைகளை இந்த இரவு நேரத்தில் கேட்டுக்கலாம். அதுவும் குறிப்பாக ஜும்மாவுடைய இரவில் நம்ம கேட்டுக்கொள்ளலாம். இது புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். இன்னொரு ரிவாயத்தில் முஸ்லீம் ஷரீஃபுடைய ரிவாயத்தில் வருது, ரிவாயத்தில் முஸ்லிமின் சும்மா எபுசுத்து எதைஹி, பின்பு அல்லாஹ் தன் 2 கைகளையும் நீட்டுகிறான். யகூல் சொல்கிறான், மை யுக்ரிது, யார் கடன் கொடுப்பது, கைர அதூமின் வலா வலூமின், ஏழ்மை அடையாத அநீதி செய்யாத ஒருவனுக்கு யார் கடன் கொடுப்பது என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போது கடன் கொடுத்துட்டோம், ஒருத்தன் ஏழ்மையாக போயிடுவான்னா கடன் திரும்ப வராது. அல்லது அவன் வசதியாக இருக்கிறான் ஆனால் அநியாயக்காரனாக இருக்கான், கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க மாட்டான். இப்போ அல்லாஹ் சொல்ல, நான் ஏழ்மையாகவும் போக மாட்டேன், அநியாயம் செய்ய மாட்டேன். அப்படியாப்பட்ட எனக்கு கடன் கொடுப்பவர்கள் இருக்கிறார்களா, கொடுங்கள் என்று கை நீட்டி கேட்கிறான் அல்லாஹ் தாலா. ஹத்தா என் ஃபஜ்ருல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் பாங்கு சொல்லும் வரையிலேயும் 4:30 மணி வரையிலேயும் அல்லாஹ் தாலா இவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். இப்போ கடன் கொடுக்கணும் அர்த்தம் என்ன? ஒன்று அல்லாஹுக்காக ஏழை மக்களுக்கு உதவி செய்வது, அல்லது அல்லாஹுக்காக நேரங்களை கொடுப்பது, தஸ்பீஹ் திலாவாத்துகள், திக்ர் ஃபிக்ர்கள், இபாதாத்துகள், இதுவும் அல்லாஹுக்காக ஒப்படைப்பது. ஃபீ ரிவாயத்தில் முஸ்லிமின் ஐதின், இன்னொரு ரிவாயத்தில் வருது முஸ்லிம் ஷரீஃப் ரிவாயத், யகூலுல்லாஹு தஆலா இதா நஸல ஃபி சுலுஸில் பாக்கி மினல் லைல், இரவிலே 1/3 பாக்கி இருக்கும்போது அல்லாஹ் தாலா முதல் வானத்தில் இறங்கி வந்து சொல்கிறான், அனல் மலிக்கு, அரசருக்கெல்லாம் பேர் அரசன் நான் தான், அனல் மலிக்கு, நான் தான் பாதுஷா, நான் தான் எஜமான் பாதுஷா, மந்தல்லதி எதுஊனி, என்னை அழைப்பது யார், ஃபஸ்தஜீபு லஹு, நான் அவருக்கு பதில் கூறுகிறேன். ராஜாட்ட வந்து கேளுங்க எதாக இருந்தாலும். இது எல்லாத்துக்கும் உள்ள சுப்ரீம் பவர், மிகப்பெரிய பவராகிய அல்லாஹ் இடத்திலே என்னிடத்திலே வந்து கேளுங்கள், நான் தர தயாராக இருக்கிறேன். ஏன்னா என்ன ராஜா உத்தரவுக்கு அத்தனை பேரும் கட்டுப்படுவாங்க, அத்தனை மலக்குகளும் கட்டுப்படுவார்கள், அத்தனை மனிதர்களும் கட்டுப்படுவார்கள், அத்தனை மக்களும் கட்டுப்படுவாங்க. இப்போ கீழே உள்ளவர்கள்ட்ட வேலை நடக்காட்டி எங்கே சொல்லுவோம், கடைசியாக ராஜாட்ட சொல்லிடுவோம், ராஜா இந்த மாதிரி என் தோட்டத்தை அவங்க அபகரிச்சிட்டாங்க. ராஜா உத்தரவு போடுவார், எவன் அபகரித்தான் இழுத்து வாருங்கள் அவனை, வெட்டுங்கள் துண்டிங்கள் அவன் தலையை, கொண்டு வாருங்கள் அவனை உத்தரவு போடுவாரா இல்லையா? அதனால் ராஜாட்ட உத்தரவு போட்டான். மந்தல்லதி எதுஊனி ஃபஸ்தஜீபு லஹு, நான் அவருக்கு உத்தரவு, என்னிடத்தில் யாரெல்லாம் கேட்கிறார்களோ கேளுங்கள், நான் அவருக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். மந்தல்லதி யஸ்அலுனி ஃபஉதி, யாரிடத்தில் தன் தேவைகளை முன்வைக்கிறார்கள் கேளுங்கள் தருகிறேன். மந்தல்லதி யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர் லஹு, யாரினிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அந்த முதல் வானத்தில் வந்து அல்லாஹ் கேட்குறான். அந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கையே மாற்றலாம். என்னென்ன கேட்டு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன சாதிக்க முடியுமோ சாதிச்சுக்கலாம். அல்லாஹுடைய ஃபஸலை கொண்டு அந்த மாதிரி நிறையா தேவைகள் அல்லாஹ்ட்ட அந்த நேரத்தில் கேட்டு நான் வாங்கி பழக்கம் இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்துட்றான். அல்லாஹ்ட்ட போய் கெஞ்சுகிற பொழுது அந்த நேரத்தில் சொல்லியே கேட்பேன், யார் ரசூல் இல்லையா அல்லாஹ் நீ முதல் வானத்துக்கு வந்துட்டதாக யார் ரசூல் சொல்லான்னு சொன்னாங்க, நான் கண்ணால் பார்க்கலாம், நீ என் கூட இருந்து நீ கேட்குற, யா அல்லாஹ் நீ கேட்குற, யா அல்லாஹ் கேட்பவர்கள் கேளுங்கள் தருகிறேன், மன்னிப்பு கேட்பவர்கள் கேளுங்கள் மன்னிக்கிறேன், எதை வேண்டுமானாலும் உங்கள் கோரிக்கையை முன்வையுங்கள் நிறைவேற்றி தருகிறேன், நீ சொல்வதாக நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. புகாரி இமாம் முஸ்லீம் எழுதி வச்சுருக்காங்க. நீயும் உண்மை சொன்ன, முஸ்லீமாவும் உண்மை சொன்னாங்க, என் ரசூல்லாம் உண்மை சொன்னாங்க. ரப்பே என் தேவைகளை முன்வைக்கிறேன், இதில் எது நல்லதோ நிறைவேற்றி கொடு. என் தேவைகள் நிறைய சொல்லியிருக்கேன், இதில் சிலது எனக்கு கெட்டது இருக்கும், நான் கெட்டதை கூட நல்லதுன்னு நினச்சி கேட்டுட்ருப்பேன், எனக்கு எது நல்லதோ நிறைவேற்றி கொடு. ஆஜிலன் கைரா ஆஜில், யா அல்லாஹ் எனக்கு தாமதமின்றி நிறைவேற்றி கொடு, அல்லாஹ் சீக்கிரமாக நிறைவேற்றி கொடு. எனக்கு எது நேரம் எந்த நேரம் பொருத்தமாக இருக்கோ அந்த நேரத்தில் எனக்கு கொடு கேளுங்க இல்லாட்ட. நாம் அல்லாஹ்வுக்கு நிபந்தனை வைக்கக்கூடாது, இது எனக்கு வேணும், இந்த டைமில் வேணும், கரெக்டாக நடக்கணும், நிபந்தனை வைக்கக்கூடாது.
அது உனக்கு தான் கேடு. உனக்கு கொடுப்பதுனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுக்கு நஷ்டம் இல்லை, அவனுக்கு கொடுக்க முடியாதது எதுவும் இல்லை. நான் இந்த மாதிரிலாம் கேட்டேன், அதெல்லாம் எனக்கு கொடுக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் கொடுப்பான், ஆனால் உனக்கு நீயே நஷ்டம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. எனவே எனக்கு மேலானதை இறைவா நான் ஆசைப்படுகிறேன், உன் கருணையால் கூட ரப்பே என்று அல்லாஹ்ட்ட கெஞ்சி கேளுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எத்தனையோ பேர் தன் குடும்ப கஷ்டங்களுக்காக, தன் வீட்டு சூழ்நிலை சரியில்லை என்பதற்காக வேண்டி எங்கெங்கேயோ போகிறாங்க. அலைஞ்சுங்களா, யார் யார்கிட்டையோ போய் அலையிறாங்க. காசு பணங்களை வாங்கிட்டாங்க, சூனியம் எடுக்கிறேன், சிகர் எடுக்கிறேன், சூனியம் எடுக்கிறவன் சிகர் எடுக்கிறேன்ட்டு போய் எதை சொன்னாலும் உனக்கு ஒரு சூனியம் செஞ்சுருக்காங்க, சிகர் செஞ்சுருக்காங்க. வயிற்றுலேருந்து ஆணி எடுக்கிறேன், அல்லாஹ் அக்பர் நஊது பில்லாஹ். இவரெல்லாம் கியாமத்தினால என்ன ஆகும்னு தெரியல. ஹஷர் யார் இதை வந்து ஒரு பொழப்பாக பொய் சொல்லி சம்பாதிப்பதை ஒரு பொழப்பாக்கிறாங்களோ வளைஞ்சுங்களா, அவங்க முடிவு நல்லதாக இருக்காது. தாஸ் சர்க்கார்ட்ட ஒருத்தர் வந்து இவரில் ஓதி பார்க்குறாரு, இதெல்லாம் செய்கிறார். அப்படியா கூப்பிடுங்கட்ட அப்படி கூப்பிட்டு எஜமானோட அடிப்படைகள் தல்சமாத்துடைய சில அடிப்படை கேட்டாங்க. இது தெரியுமா உனக்கு, இது தெரியுமா உனக்குன்னு. ஒன்றும் தெரியல சார், இதான் தெரிலன்றார் அவர். சாதாரண அவுது கலிமாத்தில்லை கூட தெரிய மாட்டேங்குது. ஓதி பார்க்குறதுக்கு ஜின்னு சேஷ்டிகளுக்கு ஆயத்து குருசி, அவுது கலிமாத்தில்லை, குல்லூர் ஃபத குல்லூர் நாசு, இதுவுமே தெரியல. சும்மா சில புக்கு, தமிழ் புக்கு, அரபி புக்குகளை பார்த்து எதாவது எழுதி கொடுத்துட்றது. அதை வச்சுக்கிட்டு வர்றவங்கள்ட்டெல்லாம் உனக்கு பேய் இருக்குது, உனக்கு பிசாசு இருக்குது, உனக்கு சைத்தாங்கோலர் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் காசு வசூல் பண்ணுறது. அப்போ தாஸ் சர்க்கார் சொன்னாங்களாம் என் ஷேഖനാயத்திட்ட, எனக்கு ஹஷர் கியா ஹோகா, ஹஷரில் என்ன பதில் சொல்லுவார் எல்லா இடத்துல. ஒரு அர்த்தம் ஹஷர் கியா ஹோகான்ற வார்த்தைக்கு அர்த்தம். இன்னொருத்தம் முடிவு என்ன முடிவாகும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா மக்களை ஏமாற்றி பிழைப்பதையே தன்னுடைய வாழ்க்கை ஆக்கிட்டாங்க. ஒருத்தர் கஷ்டம்னு போயிடணுன்னா உனக்கு இன்ன நபர்கள் ஜின்னு வச்சுருக்காங்க, வயிற்றில் ஆணி இருக்குது, அதில் வேறு மோசடி. சில நாட்களுக்கு முன்னே எனக்கு ஃபோன் போட்டார் ஒருத்தர். அங்கெல்லாம் இந்த மாதிரி கடையில் வேலை செய்கிறோம், முதலாளிக்கு எனக்கு தகராறாக இருக்குது, கொஞ்சம் வேலை போயிருமோன்னு பயமாக இருக்குதுன்னு போய் சொல்லியிருக்கேன். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உனக்கு யாரோ சீர் செஞ்சுருக்காங்க, வாங்க பார்க்குறேன் அப்படின்ட்டு உட்காந்து இப்படி கண்ணை மூடி, உங்கள் வயிற்றில் ஆணி வச்சுருக்காங்க. அது ஆணி வந்து வயிற்றுக்குள்ளே இருக்குது. இப்படிப்பா ஆணி வயிற்றுக்குள்ளே போனால் செத்து போயிடுவானே மனுஷன். ஒன்றும் சின்ன ஆணியாக இருந்தால் அதை கூரை இல்லாமல் மணுக்குன்னு இருந்தால் வெளியே வந்துடும் பாத்ரூமில். அது இவ்வளோ பெரிய ஆணி உள்ளே இருக்குது, எடுத்துடலாம் அதை அப்படின்னு சொல்லிவிட்டு படுக்க வச்சு மேலே போர்வையெல்லாம் பொத்தி, இவர் வந்து மேலே போர்வை பொத்தி விட்டார், வயிற்றுக்கு தனியாக போர்வை. அவர் கண்ணை மூடி படுக்க வச்சுட்டு ரொம்ப நேரம் ஆஜ் பூ தாஸ் நம்ம சொல்கிறாப்புல எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் வந்து இப்படி வயிற்றுல கை விட்டு இப்படி சும்மா போர்வைக்குள்ளே கை விட்டு எடுத்துக்க, வயிற்று இப்படி தலை விட்டு, வயிற்றுக்கு மேலே இப்படி தலை விட்டுக்கிட்டே இருந்து அஞ்சலாம். அதில் வேறு அவர் சொன்னார், வயிற்று தலை விட்டு அது ஒரு எண்ணெய் வேறு தடவி கையில் ஒரு மொன்னை கத்தியுமே வச்சுருக்கிறான். சும்மா மேலே கீறாரான் கத்தி, ஒரு மொன்னை பிளேடும் கோடு கூட போடுறாரான். அது பார்த்தா வயிற்றில் கோடு கூட, அது வேறு வலிக்குதான், எரிச்சல் ரொம்ப ஆழமான ஒன்றலை அப்படின்னு வச்சுட்டு டப்புன்னு எடுத்தால் ஒரு துரு பிடிச்சி 5 ஆணி, ஈரமே இல்லை, காஞ்சி இருக்குது. அது இவர் ஜோப்புன்னு எடுத்துருக்குறாரு. அது டப்புன்னு ஜோப்புலேருந்து எடுத்து அக்கும் செடின்னு வச்சுக்கிட்டு வந்து 5 ஆணி பாரு, இந்த 5 ஆணி வயிற்றுலேருந்து எடுத்தேன் நோதுபில்லாயின்னா அப்படின்னு காமிச்சிட்டு வந்து இவ்வளோ காசு கொடு, 15,000 ரூபா காசு கொடு, எல்லாத்தையும் எடுத்துச்சு, இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ போகலாம், சரியாக போச்சுன்ட்டு 15,000 ரூபா காசு கொடுன்னு வாங்கிட்டாரான். ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருக்கார், ரொம்ப கஷ்டப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காருல்ல, ஆனால் ஆப்ரேஷன் சார்ஜு, நர்ஸு சார்ஜு, ரூம் சார்ஜுன்ட்டு இதெல்லாம் சேர்ந்து 15,000 ரூபா. அடப்பாவிகளா, இது ஒரு பொழப்பா? வயிற்றில் ஆணி எடுக்கிறது. சில பேர் தொண்டைக்குள்ளே வந்து ஃபுல்லாக முடி இருக்குது, அது எடுக்கணும், அதுதான் வந்து சூனியம் பண்ணி உள்ளுக்குள்ளே வச்சுட்டாங்க, அதை ஊதி எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு குழாய் மாரி வச்சு உறிஞ்சிற மாதிரி பேர் உருண்டை பையா இவ்வளோ உருண்டை முடி வந்திருக்கு. அது எப்படி முடியில் சோறு வயிற்றுக்குள்ளே காலையில் சாப்பிட்ற சோறை சிக்கிட்டில் வரணும், கரெக்டாக முடி மட்டும் வருது, காஞ்சி போய் எல்லாம் குழாயில் மாட்டி வச்சுக்கிட்டு எடுக்கிறானோ. இவர்கள் செய்கிற தப்பு இல்லை, இது நம்பி போகிறாங்க பாருங்கள், வயிற்றுக்குள்ளே ஆணிலாம் எடுத்தாருங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஆளுங்கள்ட்ட நம்ம வந்து யாருக்கும் வயிற்றுக்குள்ளே ஆணி எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, சரி அப்படி எனக்கு ஒரு ஆசை, ஒரு ஆளை கூட்டிகிட்டு போய் என்னென்னு வயிற்றுக்குள்ளே ஆணி இருக்குது அப்படிலாம் சொல்கிறான். அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லி ஆணி எடுக்கணும், அவங்க படுக்க வைங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு ஒரு ரூமுக்கு வராருல, வரும்போது அவரை செக்கப் பண்ணணும், ஃபுல்லாக நிற்க வச்சு தலையை எந்திரி கழட்டு சட்டையை, 4 பேரை கூட்டி போய் ஜிப்பா கழட்டு, சட்டை கழட்டு,
எப்படி 5 ஆணி உள்ளே இருந்துச்சு, அங்கேயே சாத்துடான்னு சாத்தணும். இவர் ஆணி எடுக்கிற மாதிரி ஒன்றே ஆணி எடுத்துறேன், நொங்கு எடுத்துறேன் வாயா ஒன்றே அப்படின்னு போட்டு சாத்தி ஆணி நீ எடுத்துகிட்டு வந்தாங்கிறது இவர் வயிற்றுன்னு எடுத்ததாக புருளாக விட்றியா நீ. சரி ஆணி எடுக்கிறது, அப்புறம் ஊசி எடுக்கிறது, குண்டூசி மாதிரி இவ்வளோ பெருசு துருப்பிடிச்சி போய்ட்டு குண்டூசி எடுக்கிறது, இதெல்லாம் வயிற்றுக்குள்ளே இருந்துச்சுங்கிறது. இவங்களை நோண்டனா தெரிஞ்சு போய்டும், எல்லாம் ஏமாற்றி வித்த. அது எப்படியா ஆணி வந்து இவங்க ஜோப்பில் வந்துச்சு. இவங்களோட இன்னும் ஏமாந்து போய் போகிறாங்க பாருங்கள். அறிஞ்சிக்கலாம். ஒரு டெஸ்ட்டுக்காண்டி நீ ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு போய் இந்த மாதிரி ஏமாற்றி வித்தைக்காரங்கிட்ட போய் ஒரு பையனை ஒருத்தனை 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு இவர் கொஞ்சம் நாளாக வயிற்று வலிங்கிறாரு என்னன்னு பாருங்கள் அப்படின்னு. இவருக்கு ஜின்னு பிடிச்சிருக்கு, பேய் பிடிச்சிருக்கு, இத்தனை பேர் சீர் செஞ்சுருக்காங்க, இத்தனை பேர் சூனியம் பண்ணியிருக்காங்க. பொழப்பாகவே வச்சுருக்குறாங்க. நல்லா தான் பாதுகாக்கணும். அதனால தம்பி இந்த மாதிரி மோசடிக்காரர்கள்ட்டெல்லாம் போய் உன் வாழ்க்கையை ஏமாற்றி கொள்வதற்கு பகரமாக தஹஜ்ஜுத் நேரத்தை பயன்படுத்திக்க. தஹஜ்ஜுத் நேரத்தில் எந்திரிச்சு அல்லாஹ்வை தொழுகுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, கண்ணீர் வடித்து எஜமான்ட்ட பிச்சை கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த தஹஜ்ஜுத் நேரத்தை நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோமே, இதை விட கை சேதம் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் தஆலா நமக்கு முஃமின்களுக்கு அருட்கொடையாக உனக்கு வந்து நான் தரேன்னு சொல்கிறான். டாக்டர்கிட்ட போய் சொல்வதில் ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குது. உடம்பு சரியில்லையா, இந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறதுல உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர்கள்ட்ட போய் கேட்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் அல்லாஹ் ரசூலும் சொன்ன வைத்தியத்தில் நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, துவா தஹஜ்ஜுதில் எந்திரிச்சுட்டு கேள் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறான். துவாக்கள் வந்து நம்முடைய நோயை ஷிஃபாவாக்கும். அதே மாதிரி ஒரு வியாதிக்கு கொடுத்தவன் அல்ல, அதை எடுக்கிறவனும் அல்ல தான். அஸ்பாபுகள் டாக்டர்கிட்ட போகிறதும் மருந்து சாப்பிட்றதும் மாத்திரை சாப்பிட்றதும் அது அஸ்பாபுகள். துவாவும் ஒரு அஸ்பாபுகள். அப்போ அஸ்பாபுகள் மிக மேலான அஸ்பாப் எதுங்க? துவா. அதை பயன்படுத்திக்க. டாக்டர்கிட்டே போவேனான்னு சொல்லலை. நீ துவா கேட்டுட்டு அல்லாட்ட அது ருஜு ஆகிட்டு டாக்டர்கிட்ட போனால் ஒரு சின்ன மாத்திரையில் நல்லாக்கிறோம், இத்தனுன்னு மாத்திரையில் நல்லாக்கிறோம். அறிஞ்சிக்கலாம். இந்த பல்லு கடுமையாக வலிச்சிச்சு. போன தடவை மெட்ராஸுக்கு பயானுக்கு போயிருந்த போதெல்லாம் கடுமையான வலி, பேசவே முடியல. அதோட எல்லாம் பேச வச்சான். இவன் டாக்டர்கிட்ட வந்து காமிச்சோம். அது பல்லு வந்து சில நேரம் வெளியே சொத்த தெரியாது, உள்ளுக்குள்ளே சொத்தையாக இருக்கும். அது பிடிங்க எடுத்துறது நல்லது. கடவாப்பல் அது ஈஸியாக ஒரு நிமிஷத்தை பிடிங்க மொத்த வாழ்நாள் அப்புறம் பொக்க வாய் தானே, திரும்ப பல்லு வேறு பல் கட்டிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகான அந்த பல்லு கட்டிக்கலாம், நல்லா நீங்கள் மேலெல்லாம் அப்படி ஈஸியாக சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன காசு, அது பிடுங்குறது நமக்குள்ள பாட தெரியும். அது பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ரூட் கேனல் பண்ணி சும்மா மேலே கேப் போட்டால் சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எவ்வளோங்க? 6000 7,000 முடிச்சிடலாம். இது அடப்பாவிகளா, எவ்வளோ ஈஸியாக சொல்கிறாங்க பாருங்கள். 6000 ரூட் கேனல் பண்ணிடலாமா? 6000 ரூபாயா ரூட் கேனல் பண்ணி மேலே கேப் போட்டால் 6000 ரூபா காசு கொடுத்துருங்க. சரி பார்த்துக்கலாங்க. வந்தாச்சு. வந்துட்டு அல்லாட்ட துவா செஞ்சேன், அல்லா இதை லேசாக்கி வீரப்பே அப்படின்னு துவா செஞ்சுட்டு டாக்டர்கிட்ட போய் காசு கொடுக்குறதுக்கு அரிசி மூட்டை யாரும் கொடுத்துட்டா ஒரு ஏழை மக்களுக்கு, அவங்க துவாவில் அல்லா நம்மளை பாதுகாப்பானே. அவங்க ஒரு மாதம் 2 மாதம் அந்த அரிசி சாப்பிடுவாங்கள்ல, நமக்கு ஷிஃபாவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அரிசி மூட்டை வாங்கி கொடுத்தாச்சு. ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு அல்லாட துவா செஞ்சேன். வலி இன்னும் கடுமையாக தான் இருந்துச்சு. அல்லாட துவா நல்லா கருணை காட்டலான்னு இன்னொரு டாக்டர்கிட்ட போகணும், ஒரு பல் டாக்டர்கிட்ட. அவங்க பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுத்துடலான்ட்டு எக்ஸ்ரே எடுத்தாங்க. அதுக்கு 100 ரூபா எடுத்துகிட்டு, உங்களுக்கு பல்லுலாம் சொத்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்குது எல்லாமே, இந்த பல்லுடைய வேறு பகுதியில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்ட்டாங்க. அப்படின்ட்டு மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய ஃபஸ்லை கொண்டு நம்முடைய அன்புக்கு ஆதரவு யாசர் டாக்டர் பல் டாக்டர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னேன். அவங்க வேறு மாத்திரை தராமல் இதை சாப்பிடுங்கன்ட்டு ஒரு ஆயில்மெண்ட் ஒன்றும் ஒரு மாத்திரை ஒன்றும் கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணணும். அது 50 ரூபா, மாத்திரை ஒரு 50 ரூபா, 100 ரூபா தான். எக்ஸ்ரேக்கு ஒரு 50 ரூபா. நினச்சிங்களா? சுத்தமாக நல்லா போச்சு. எல்லாருடைய ஃபஸ்ட்டில் கொண்டு ஒன்றும் இல்லமாக்கிட்டான். அவர் 6000 ரூபா 7000 ரூபா பல்லு கட்டிக்கலாம் அப்படிங்கிறாருல அவர். அப்போ இந்த துவாக்களும் தர்மங்களும் உன்னுடைய வியாதியை ஷிஃபாவாக்கும். ஒரு வியாதி பெருசாக சொல்கிறான், இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகுங்கிறான். அவன்கிட்ட போய் 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறதுக்கு உனக்கு காசு வருது. அந்த 1 லட்சம் தர்மம் செய்ய மனசு வருமா? டாக்டர்கிட்ட போய் எவ்வளோங்க இந்த மாதிரி வியாதி ஆப்ரேஷன் பண்ண 1.5 லட்சம் செலவாகணும்னா, சரிங்க சரி எப்படியா தயார் பண்ணிடுறேன். 1.5 லட்சத்தை நீ தயார் பண்ணுற. 1.5 லட்சம் தர்மம் செய்யுங்க, ஒரு பள்ளிவாசல் கொடுங்க மனசு வருமா? அப்படி
50 ரூபா கொடுக்க மனசு வராது அடுத்தவங்க கொடுக்குறது. அதனால் இந்த மாதிரி அல்லாஹ் நம்மகிட்ட காசை பிடுங்குறான். 1.5 லட்சம் எடு 1.5 லட்சம் ரூபாய் எடுத்து கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து, டாக்டர் மட்டுமா சாப்பிட்ற அந்த 1.5 லட்சத்தை? அவரே உட்காந்து 1.5 லட்சம் முழுங்கிடுறாரு. இல்லை, அவர்கிட்ட வந்து கம்பவுண்டர் வேலை செய்யக்கூடியவர்கள், நர்ஸுங்க 10-15 பேர் வேலை செய்கிறாங்க. அந்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டக்கூடியவர் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவர் இருக்கிறாரு, அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க, கார்பெண்டர், அத்தனை பேருக்கு எல்லாருக்கும் பிரிஞ்சு போகுது. அந்த ஹாஸ்பிட்டலில் துவைக்கிறவங்க, பெட்டை துவைக்கிறவங்க, இந்த டோபிமா எத்தனை ஏழைகள் அதில் சேர்ந்து, அதை ஒரு ஆஸ்பத்திரினா அதை வைத்து எத்தனை நர்ஸுங்க எவ்வளோ பேர் பிழைக்கிறாங்க. அது ஸ்டாஃப்ஸுங்க 50-60 பேர் இருக்கிறாங்கல்ல, அவ்வளோ பேரும் பிழைக்கிறாங்கல்ல. அதில் அவ்வளோ பேருக்கும் அது அல்லாத ரிஸ்க் கொடுக்குறான். 1.5 லட்சம் கொண்டு போய் அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுக்கப்படுது. அதில் ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடியவர் இருக்கிறாங்க, அவருக்கு சம்பளமாக அத்தனை பேருக்கும் எல்லாம் பிரித்து கொடுக்குறோம். அங்கே ஒரு மெடிக்கல் இருக்குது, அந்த மெடிக்கல் வேலை செய்யக்கூடிய 5-10 பேர், அந்த 10 பேரும் ஏழை குடும்பங்கள்னு வந்து ஏதோ சம்பளத்துக்கு வேலை செய்கிறான். அவனுக்கு மாதம் 8,000 சம்பளம், அவனுக்கும் போகுது. இப்போ உங்கள் காசை அத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அதனால் சூஃபியாக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு கஷ்டம்னா டக்குன்னு காசை பிரித்து கொடுத்துட்றாங்க. ஏன்னா நேராக டாக்டர்கிட்ட போய் சுற்றி வர்றதுக்கு நான் இங்கேருந்து கொடுத்துட்றேன், எல்லாம் கொடுத்த உடனே என்ன ஆயிடுது, அது ஷிஃபாவாயிரு. இந்த வித்தையை என் ஷேகனை தான் கற்றுக் கொடுத்தான். யாருக்காவது வீட்டில் உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு சர்க்கார் வெளியே வந்துடுவாங்க. உலமாக்கள், ஃபொக்கராக்கள் யார் இருக்குன்னா ஆளுக்கு கொஞ்சம் காசை பிரித்து கொடுத்துருவாங்க. பல தடவை நான் வாங்கியிருக்கிறேன். நாமளும் காசுக்கு வழி இல்லாமல் போய் எஜமான் தர்பாரில் உட்காந்த காலம் இருந்துச்சு இல்லையா, எஜமான்ட்ட உட்காந்து அவங்க போட்ட பிச்சையில் வாழ்ந்துக்கிட்டு, அவங்க போட்ட சோறை திண்டுக்கிட்டு, அவங்களோட தாலியும் கேட்டு உட்காந்துருந்தோம். எஜமா வருவாங்க, வந்தோடனே யாருக்கு ஒன்றும் சரியில்லை, எனக்கு 500 கொடுத்துருக்குறாங்க. உலமாக்கள் இருந்தால் ஆளுக்கு 500 கொடுப்பாங்க. ஃபுக்கராக்கள் இருப்பாங்க, ஆளுக்கு 50-100 ஏழை மக்களுக்கு கொடுப்பாங்க. வாங்கிட்டு சந்தோஷம் போயிடுவாங்க. வச்சுக்கலாம். டாக்டர்கிட்ட போகிற காசு மிச்சம். ஆனால் நல்லா போச்சுமா, கடுமையான வயிற்று வலின்னு சொன்னாங்க, நல்லா போச்சு. தலைவலின்னாங்க, நல்லா போச்சு. அவங்கள்ட்ட போனால் எக்ஸ்ரே எடுத்துட்டு வா, ஸ்கேன் எடுத்துகிட்டு வா, வச்சுக்கலாம். ஒரு ஸ்கேன், ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துருங்க, ஒரு எம்ஆர்ஐ எடுத்துருந்துருங்க, தலைவலிக்கு போயிடுது. எடுத்து பார்த்தோன்னா அது வந்து நம்ம எம்ஆர்ஐ 7,000 ரூபா கொடுத்து கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு இருப்போம். அதை வாங்கி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தாலாச்சும் நம்முடைய மனசு ஒரு ஆறிடும். 7,000 ரூபா என்ன பாடுபட்டு போய் க்யூவில் நின்று அது உள்ளுக்குள்ளே ட்ருன்னு உள்ளே வேறு விட்டு எடுக்கிறாங்க. குகைக்குள்ளே நம்ம போயிட்டு வர்ற மாதிரி அது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறாங்களே, சிடி ஸ்கேனா, குகைக்குள்ளே போயிட்டு வராங்க. இப்படி அதெல்லாம் போட்டு இவ்வளோ பாடுபட்டு அரை நாள் செலவழித்து கொண்டு நான் கொடுக்குறேன். 1/2 நிமிஷம் கூட சொல்ல மாட்டாங்க. ஒன்றும் இல்லைட்டாங்க, அது சும்மா ஒரு கால்பால் மட்டும் போடுங்க. அது ஸ்கேன்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு சின்ன ஒரு அந்த மாத்திரை எடுத்துறேன், அவன் அதை மட்டும் போடுங்க சரியாக பண்ணு. பார்த்தா கால்பால் 50 பைசா அதை போட்டுருக்கு. அதை போட்டு சரியாக போயிடுது. அவ்வளோ பாவிகளாடே இதுக்காடா இப்படி அப்படி ஏன்பா ஏன் அப்போ 7,000 ரூபா, இந்த 7,000 ரூபாயை நீ தர்மம் கேட்டால் கொடுத்துருப்பியா? வீட்டு வாசலுக்கு வர உனக்கு 1 ரூபா கொடுக்க யோசிக்கிறேன். சரிப்பா சில்லறை இல்லை போப்பா, ஏங்க சொல்ல 5 ரூபாயா இருக்குது, 1 ரூபா 2 ரூபா இல்லை அப்படின்னு. 5 ரூபாயா இருக்குது, சில்லறை இல்லையா? அந்த அளவுக்கெல்லாம் நீ வந்து கஞ்சத்தனம் பண்ணுறிய இல்லை. இந்த வியாதியஸ்தர்களுக்கு, இந்த வியாதிகளுக்கு உனக்கு நல்ல வழி ஒன்று துவா, இன்னொன்று தர்மம். இது ரெண்டும் அஸ்பாபுகளில் ஆக உயர்ந்த அஸ்பாபு. இதையும் செய். அப்புறம் டாக்டர்கிட்ட போ. பெரிய வியாதியே லேசாக்கிட்டான். அதில் டாக்டர்கிட்ட போக வேணான்னு சொல்லலை, நினச்சிக்கலாம். அவர்களும் ஒரு அஸ்பாபு தான், அவர்கள்ட்ட போகலாம். அல்லாஹ் தஆலா பெரிய வியாதியாக டாக்டர்களுக்கு காமிச்சதை லேசாக்கிடுவான். சில நேரம் டாக்டர்கள் தப்பாக மருத்துவம் செய்யாமல் சரியான மருத்துவத்தை அல்லாஹ் காட்டுவான். உனக்கு சரியான டாக்டர் யாருன்னு காட்டுவான், சரியான மருத்துவரை காட்டுவான், சரியான வைத்தியத்தை காட்டுவான் அல்லாஹ் தஆலா. இந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா லேசாக்கி வைப்பான். அதனால் அவனை பிடிச்சிக்கோ அப்படிங்கிறான். அப்போ தஹஜ்ஜத் தொழுகை என்பது ஒவ்வொரு மனிதர்களும் கட்டாயமாக, ஒவ்வொரு முரீதுகளும் கட்டாயமாக, குறிப்பாக ஒரு ஆலிம்களும் கட்டாயமாக தொழ வேண்டியது. யார் தஹஜ்ஜத் தொழுகிறாங்களோ அவன் கல்பையும் அல்லாஹ் நூறாக ஆக்கி வைப்பான், அவனுடைய முகத்தையும் அல்லாஹ் நூறாக்கி வைப்பான். அது மட்டுமல்ல, தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய செயல்களில் நேரான செயலை அல்லாஹ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். தவறில் போகாமல் அல்லாஹ் பாதுகாத்து கொள்ளுவான் அல்லாஹ் தஆலா. அவங்க நேரங்கள் அல்லாஹ் தஆலா வேஸ்ட்டு பண்ண மாட்டான். பெரிய பெரிய வியாதிகள் அல்லாஹ் தஆலா ஷிஃபாவாக்கி கொடுப்பான் ஈஸியான முறையில். இதெல்லாம் தஹஜ்ஜுடைய பரக்கத்தில் இருக்குது. என்ன கஷ்டமோ, என்ன வியாதியோ, என்ன தொந்தரவுகளோ தஹஜ்ஜுதை தொழுவதை விடாதீங்க, அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அப்போ குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஹஜ்ஜுதை ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. இப்போ நாம் பக்தியாரி காக்கி ரஹ்மத்துல்லாஹி சரித்திரம்னு சொன்னால் அது வரிசையாக அவங்க சரித்திரம் சொல்லிகிட்டே போனால் சீக்கிரத்தில் 2 நாளில் முடிஞ்சிருக்கலாம், ஒரே நாளில். அவர்கள் சொன்ன விளக்கு, அவங்க சொன்ன அந்த செய்திகளை விரிவித்து
கொஞ்சம் விரிவாக நான் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? நமக்கு தெரிஞ்ச அவரை பற்றி நமக்கு செய்து நமக்கு வந்து சேர்ந்த செய்திகளை சேர்த்து சொன்னால் பக்தியார் காக்கி ரஹ்மத்துல்லாஹி சரித்திரம் ஒரு நாள் 2 நாளில் சொல்லி முடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? நம்ம நோக்கம் அது மட்டும் அல்ல, பெரியோர்கள் சொன்ன சொற்களில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களையும் சற்று விரிவுபடுத்தி சொல்வது தான். அதனால் ஒரு 7-8 பாகம் ஆயிடுச்சு எஜமானுடைய வரலாறுகள். விரிவுபடுத்துறது நோக்கமல்ல, அவங்க சொன்ன சொற்களில் உள்ள உயர்ந்த அம்சங்கள் என்ன, அது எவ்வளோ பெரிய பாக்கியமானது அப்படிங்கிறத நம்ம விரிவுபடுத்தி சொல்கிறோம். அதை பயன்படுத்தணும், அதை பின்பற்றணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.